ஹலோ கைஸ், எல்லாரும் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பேட்டில் த்ரூ தி ஹெவன்ல சீசன் 5 எபிசோட் 90. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ ஜின்னியோ வந்து இதுக்கு முன்னாடி அந்த எபிசோட் வந்து ஒரு கோரை வந்து கொடுத்துருப்பாங்க. நான் அதை வந்து ஸ்வீட் பொட்டேட்டோன்னு வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். அது ஆக்சுவலி அவங்க வந்து ஃபன்னியாக வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்ற ஒரு மேனரில் வந்து மென்ஷன் பண்ணுது. ஆக்சுவலி அது பார்த்தீங்கன்னா வந்து டீமன் ஃபயர் கோர், சரிங்களா? அது வந்து நான் ஃப்யூச்சரில் ரிஃபைன் பண்ணும்போது தேவைப்படும். அப்போ நான் கண்டிப்பாக சொல்லலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன், தவிர தெரியாமல் ஒன்றும் சொல்ல கிடையாது. ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் அப்படின்னா, உருப்படியான ஒரு சப்டைட்டில் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் தேடி. இதுக்கப்புறம் சப்டைட்டில் ப்ராப்ளம் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம இந்த வீடியோக்கள் வந்து போயிடலாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து முன்னாடி போன வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க, லைக் போட்டுருங்க கைஸ். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆளுங்க எல்லாம் ட்ராவல் பண்ணிருக்காங்க அந்த வார்ம் ஹோலில். அதுக்குள்ளே வந்து ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணிருக்கோம். நம்ம ஜின்னுலாம் வந்து தூங்கிக்கிட்டு வராங்க. வந்து நம்ம பாய்சன்கள் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட சோல் பவர் வச்சு வந்து இப்போ ஹீரோட வந்து நீங்கள் போய் ரெஸ்டேட்னு சொல்லிட்டு அவங்க மாற்றாங்க. ஸோ ஹீரோ கேட்குறான், எவ்வளோ நாள்னா 16 நாளாக ட்ராவல் பண்ணிருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம சீக்கிரமாக போய்ட்டோம்னு நினைக்கிறேன் பாய்சன்களும் சொல்ல. ஸோ ஹீரோ சொல்கிறான், நான் உனக்கு தேவையான எல்லாமே வந்து கிடச்சிருச்சு, கண்டிப்பாக அதுக்கப்புறம் பாடி வந்து ரிஃபைன் பண்ணிடல அப்படின்னா சரி ஓகே. ஆனால் அந்த 6th லெவல் கோர் இருக்குது, அது வந்து ஓகேவா வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமாண்ணா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து பண்ணு அப்படின்னு சொல்ல. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதாவது கல்லாம் வந்து தட்டி ஆரம்பிது. ஸோ பாய்சன்களும் வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து இது பக்கம் ஸோ அந்த வார்ம் ஹோல்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரோம் புயல் வந்து வந்துருச்சு. பாய்சனுக்கு அவங்களோட எனர்ஜி வந்து கொடுத்து வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க, அதிகமான எனர்ஜி கொடுத்து. பட் என்ன விஷயம்னா அதுக்குள்ள வந்து பெரிய பெரிய கல்லாக வந்து வர ஆரம்பிச்சு. ஒரு கட்டத்தில் எல்லாருமே பார்த்து ஷாக் ஆகிறாங்க. என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய கல்லையும் ஷிப் நோக்கி வந்துட்டு இருக்கு. ஸோ ஹீரோ பவரை கொடுத்து கஷ்டப்பட்டு திருப்ப பார்க்க ஸோ ரக்க கடலாம் இருந்து லைட்டாக ஒட்டஞ்சு ஆரம்பிச்சிச்சு. ஸோ அந்த கல்லு ஓரமாக வந்து அந்த ஸ்பேஸ் ஷிப் பார்த்தீங்கன்னா ஒராசிக்கிட்டு போகுது. ஸோ இவங்களும் கஷ்டப்பட தாண்டி வர. ஸோ கண்டிப்பாக அது இப்படியே போகக்கூடாது, இப்படியே விட்டோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். நம்ம போகிற வழி அந்த ஸ்ட்ராமுக்கு தாண்டி அந்த சைடில் இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க. ஸோ வந்து நம்ம அல்கமிஸ்ட் பண்ண சொல்லுது அந்த பக்கமாக போயிடலான்ட்டு. சரி ஓகே, என்ன பண்ணுறாங்கன்னா பாய்சன்கள் அவங்க ஸ்னேக் இருக்குல்ல, ஸோ அந்த எரோஷன் பாய்சன் பாடியோட அந்த ஸ்னேக்கு இந்த பெரிய ஸ்னேக் ரெண்டுத்தையும் ஷீல்டு மாதிரி வச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாரும் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே கெட்டியாக பிடிச்சிருக்கு. என்ன தான் பாய்சன்கள் வந்து ஸ்னேக் வச்சு இது பண்ணுறதுனாலும் அவங்க வந்து எனர்ஜி பயங்கரமாக ட்ரைன் ஆகுது. ஏன்னா அது வார்ம் ஹோல் இல்லை, அது எக்கச்சக்க எனர்ஜி வருது, அவங்களும் முடியாமல் போக. ஸோ வந்து ஹீரோ சொல்கிறான், ஜின்னியோ நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜின்னியோ நம்ம சின்ன பொண்ணு என்ன பண்ணுறோம், பெரிய பொண்ணா மாதிரி ஒரு ஸ்பேஸ் பேரியர், ஸ்பேஸோட ஒரு டெக்னிக்கு. ஸோ அந்த பொண்ணு அல்கமிஸ்ட் பண்ணி இவர்கிட்ட இந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் இருக்கான்ட்டு. அது எல்லாமே முன்னாடி வர கல் எல்லாமே டெலபோர்ட் பண்ணி அந்த பக்கம் வருது. ஒரு கட்டத்தில் சின்ன பொண்ணு மயக்கம் போட்டு. ஸோ ஹீரோ நடத்தலாம், சரி ஓகே இப்போ வந்து ஒரு நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த வார்மோல் இந்த நம்ம ஸ்பேஸ் ஷிப்பே ஃபுல்லாக பின்னாடி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஹீரோ சொல்கிற ஏதாவது கைட்டியாக பிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் என்ன பண்ணுறான்னா, நீ வந்து ஜின்னியோ பார்த்து கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் பின்னாடி வந்து அவன் டீமன் விங்ஸை வந்து விரிச்சிட்டு போயிட்டு அதை வந்து தள்ள ஆரம்பிக்கிறான். ஸோ வந்து அதனோட இழுக்க முடியாத தூரத்துக்கு தள்ள ட்ரை பண்ணிருக்க. ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவனும் லைட்னிங் எனர்ஜி வச்சு தள்ளான். 3000 லைட்டிங் ஸ்டெப் வச்சு ஃபுல் ஃபோர்ஸில் தள்ள ஆரம்பிக்க. ஸோ அந்த ஸ்டெப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி போகுது கைஸ். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா அதனோட ஃபோர்ஸ் இன்னுமே அதிகமாகிட்டு தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் ஹீரோவும் தள்ளி விட என்னதான் அந்த ஸ்பேஸ்ஷிப் போனாலும் நம்ம ஹீரோ வந்து அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இழுக்கப்படுறான். ஸோ ஹீரோ இழுக்கப்பட பாய்சன்களும் சின்னியும் மாற்றி மாற்றி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் சீன்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்துல இதுதான் வந்து ஜாங்ஸுனுக்கு வந்து வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஆளுங்க பாய்சன் கேளு அல்கமிஸ்ட் பொண்ணு சின்ன பொண்ணெல்லாம் வந்துட்டு சிவச்சனை எங்கே போய்ட்டு அவன் நம்ம கண்டிப்பாக கண்டுபிடிச்சி அவனு போகிறான். நில்லுங்க, இது வந்து கேட்டு உடஞ்சிருக்கு, இப்போ போனோம் அப்படின்னா அது நம்ம எங்கே எத்தனை அப்படின்னே தெரியாது. ஸோ அவன் கண்டிப்பாக வந்து ஜாங்ஸுங்க ஏதோ ஒரு மூலையில் டெலபோர்ட் ஆகிருப்பான், அவனை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கு. சரி ஓகே, எனக்கு கண்டுபிடிக்க ஏதாவது வழி இருக்குன்னா வழியில் தேடி போகிறது தான் நல்லது. ஆனால் இப்போ இந்த கேட்டு வழியாக போனால் நம்மள இது எங்கே கொண்டு போய் விட்டுனே தெரியுது, ரொம்ப ஆபத்து அப்படின்னு சொல்கிறதார. ஸோ அந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட பீப்புள்ஸ் காட்டுறாங்க, எல்லாருமே டெசர்ட் நடந்து போயிட்டுருக்கு. அந்த பையன் உண்மையில லக்கிப்பா, நம்ம யங் லேடிகிட்ட வந்து கிடச்சிருக்கான், தப்பிச்சான் அப்படின்னா இவருடைய அமைதியாக வாடான்ட்டு ஜென்ரல் வந்து கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ தலைவனை வந்து கண்ணு வைக்கலாம், நெத்திலாம் காயம். என்னடா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்ட்டு தெரியாத லெவலுக்கு ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடத்த காட்டுறாங்க, இந்த இடம் வந்து எங்களேடி கேம்ப் போட நல்ல இடம்னா. சரி ஓகே, கண்டிப்பாக இந்த இடம் நல்ல இடம் தான், நல்ல இடமா பார்த்து கேம்ப் போடுங்க, நம்ம வந்து தங்கிட்டு இங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி அந்த யங் லேடியும் வந்து செகண்ட் லேடியும் சொல்கிறாங்க. அவங்க தான் வந்து அவங்க ஃபேமிலியோட செகண்ட் லேடி. ஸோ தலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முடிச்சுட்டு, இதுக்கு முன்னாடி என்ன நினச்சுன்னா நான் போகிறேன், நான் எப்படி இங்கே வந்தேன், இது என்ன இடம், இது வந்து ஒரு காட்டு, நான் எப்படி இந்த காட்டுக்குள்ளே இருக்கேன். காட் மீன்ஸ் அந்த வந்து ஒரு வண்டி, சரிங்களா? அவனும் உள்ளே வந்து பக்கம் இந்த மாதிரி நீங்கள் கடைசியாக வந்துட்டீங்க போல போது, நம்ம ரொம்ப தேங்க்யூனா எனக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்ல வேண்டியதில்லை. ஸோ எங்கள் செகண்ட் லேடி தான் அவங்கள வந்து காப்பாற்றினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி வாங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் சீனில் தலைவனும் நல்லா பேசி சந்தோஷமாக இருக்க. அவனை வந்து ட்ரிங்க்ஸை குடிக்கிறான். பரவாயில்லையே, நீ ரொம்ப நல்லா சரக்கு அடிக்கிறியே ப்ரோ அப்படின்ற மாதிரி வந்து அவனும் பேசிகிட்டு இருக்கான் ஜாலியாக. எல்லாருமே வந்து பரவாயில்ல, அவனை கூட நல்லா செட் ஆகிட்டான், நம்ம ஃபேமிலியில் ஒருத்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்ல. ஸோ ஓகே, இந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லைனா என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் சொல்கிறாரு, என் பேர் வந்து ஹாங் சான், உன் பேர் என்னன்னு கேட்கும்போது நம்ம சியோ சான் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வந்து அறிமுகப்படுத்திடுறாங்க. இவன் யோசிக்கிறான், இவங்க எல்லாருமே நல்ல பீப்புள்ஸாக இருக்காங்க, இவங்க என்னதான் கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் ரொம்பவுமே குட் பீப்புள்ஸாக இருக்காங்க. அங்கே வந்து செகண்ட் லேடி அவங்க பேர் பார்த்தீங்கன்னா
வந்து யான் ஹூ சரிங்களா, யூஇ யான் ஹியூஇ சரிங்களா, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் வரும் அவங்களும் அவங்க அக்காவும். நெக்ஸ்ட் இவங்க வந்து வணக்கம் வைக்க, ஸோ வந்து நீங்கள் காட் நைட் டைமில் யார் ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்களோ அவங்க மட்டும் கம்மியாக குடிங்க, மற்றபடி சேஃபாக இருக்குன்னா ஹீரோ போய் கேட்குறான் என்னை காப்பாற்று ரொம்ப நடினா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து உங்களுக்கு இன்ஜுரி டீப்பாக இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் ரெக்கவரி ஆகுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ உங்களை எதுவுமே விட்டுறேன் அப்படின்ட்டு. இது வந்து ஹான் ஃபேமிலி, இது வந்து உங்களுக்கான மெடிசன்ட்டு கொடுத்துட்டு போ. ஹீரோ யோசிக்கலாம், கண்டிப்பாக இவங்களுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணும், இவங்க கொஞ்சம் வீக்காக இருந்தாலும் இவ்வளோ நல்ல மனுஷங்களாக இருக்காங்களே அப்படின்ற மாரி வந்து ஹீரோ வந்து யோசிக்கிறான். ஸோ வந்து ஹீரோ காப்பாற்றினா அதனால். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எல்லாம் வந்து போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து ஹீரோ கேட்குறான், அந்த மாதிரி நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ அந்த ஸ்னேக் மேன் கிளான் இருக்குல்ல அந்த டெரிட்டரிக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே வந்து ஒரு கமாண்டர் இருப்பான், சீஃப் கமாண்டர், அவன் பார்த்தீங்கன்னா சியோ மாங், அவன் தான் வந்து இப்போ இருக்கிற பெரும் பிரச்சனை. ஸோ அவனை தாண்டி போயிட்டுனா பிரச்சனை இல்லை, அவன் வந்து ஸ்ட்ராங்கான பர்சன், 4th லெவல் பாய்சன் ஸ்னேக்லாம் சமன் பண்ணுவான், அவன் பார்த்தீங்கன்னா வந்து 5th லெவலில் இருப்பான் பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டுருக்கான். அங்கே போயிட்டு இருக்கும்போதே சுற்றி பாம்பெல்லாம் இது பண்ண. ஸோ ஹீரோக்கும் வந்து தெரியுது ஸோ வந்து யாரோ அட்டாக் பண்ண வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ ஹீரோ வந்து சென்ஸ் ஆகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பாம்பு பைத்தான்லாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு கைஸ். ஸோ வந்து எல்லா பைத்தானும் வர அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸியோ கமாண்டர் மாங் இருக்கான். எவ்வளோ தைரியம் தான் எங்கள் அலைன்ஸ்குள்ளே வந்து வருவீங்க, என் டெரிட்டரிக்குள்ளே வர முடியும்னா தெரியும்னா பிரதர் உங்களுக்காக சின்ன கிஃப்ட்டுன்னு அவனும் கொடுக்க, பரவாயில்லரா இது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, சரி போனால் போகுது போயிச்சு போங்க கிளம்புங்க அப்படின்ற மாரி வந்து அவனை வந்து மிரட்டிட்டு இருக்கான். சரி ஓகே இவர் வந்து சாங்க சொல்கிறார், ஓகேடா எல்லாம் கிளம்புடா அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஸோ அந்த இதுவில் பார்த்தீங்கன்னா நம்ம யூவை பார்த்துட்டு என்ன அழகாக இருக்கடா அந்த பொண்ணு அப்படின்ற மாரி, நீங்களாம் போங்க அந்த பொண்ணை மட்டும் இங்கே விட்டு போங்கடா அப்படின்ட்டு குதிக்க. டே அவன் வந்து நம்ம செகண்ட் லேடி பற்றி தப்பாக பேசுறான்டா, எல்லாம் கத்தி எடுங்கடா சண்டை போடுறான்னு. டே என்னடா விளையாடிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம், என் பவருக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது, இப்போவே கொடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைனா எல்லாரையும் கொல்ல வேண்டியது இருக்குண்டா அப்படின்ற மாதிரி அவனை கத்திக்கிட்டு இருக்க. ஸோ செகண்ட் லேண்ட்லேயே அட்டாக் பண்ண போயிடுறாங்க. ஸோ யூவும் வந்து அவனுக்கிட்ட அட்டாக் பண்ண போனாலும் என்ன பிரச்சனைனா வந்து யூவோட கல்டிவேஷன் லெவலில் 5th ரேஞ்சில் இருக்கான். அவன் சொல்கிறான், டேய் சின்ன பொண்ணு பரவாயில்ல நீ கொஞ்சம் நல்லா தான் இருக்க போல அப்படின்ட்டு, ஆக்டிவாக இருக்க நல்லா தான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாரி வந்து அவங்க தப்பாகவே பேசிட்டு இருக்கான். எல்லா பாம்பும் அட்டாக் பண்ண வர ஸோ தலையை வந்து ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டு அங்கேருந்து அட்டாக் பண்ணி இருக்கிற பாம்பெலாம் கொண்டுகிட்டு இருக்காங்க கைஸ். இதை பார்த்தோன்னே வந்து யாரோ ஒரு ஹிடன் மாஸ்டர் வந்து இருக்காங்க அப்படின்ட்டு இந்த பாம்பு மனுஷனுக்கு புரியுது. டே அவனுக்கு என்னடா விளையாடிக்கிட்டு இருக்கு, எல்லாரும் கொல்லுங்கடா அப்படின்ட்டு எல்லா பாம்பு அட்டாக் பண்ணி திடீர்னு ஒரு இது வந்து நிறுத்துங்கன்ட்டு, பிரதர் நீங்கள் தயவு செஞ்சு தலையிடாதீங்க ஃப்ரெண்ட், இது வந்து எனக்கு இவனுக்கும் பிரச்சனை, ஸோ நீங்கள் தயவு செஞ்சு தலையிடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, ஸ்னேக் அலைன்ஸ் கிட்ட மோதாதீங்கன்னு சொல்லிட்டு இவனும் அந்த பொண்ணுக்கிட்ட வர திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோல் பவர் அவனை தூக்கி அடிச்சிருது. இதை பார்த்தோன்னே சோல் பவரா இந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறாங்க, கண்டிப்பாக பெரிய பீப்புளாக தான் இருக்குன்ட்டு, சரி ஓகே தயவு செஞ்சு மன்னிச்சிருக்கேன் நான் உயிரை காப்பாற்றிக்கிறேன் அப்படின்ட்டு அவனை வந்து ஓட ஆரம்பிச்சு எல்லாமே போயிடுது. உடனே வந்து எல்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம சாக வேண்டியது, நம்ம தப்பிச்சிட்டோம், யார் அந்த மிஸ்டீரியஸ் பர்சன் பண்ணிட்டு இந்த செகண்ட் லேடி சொல்கிறது சீனியர் இந்த மாதிரி உங்கள் பேர் தெரிஞ்சிடலாமா, என் பேர்லாம் வேணாம், இது ஜஸ்ட்டு உங்களுக்கு சின்ன ஹெல்ப் பண்ணால் நீங்கள் வந்து கிளம்புனா சரி அவங்க எதிரில் மீட் பண்ண முடியுமா வருங்காலத்தில் அப்படின்னு கேட்டால், ஸோ மீட்டிங்லாம் ஒன்றும் தேவையில்ல, இந்த விஷயத்தை நான் மறந்துறேன் நீங்களும் மறந்துட்டு உங்கள் வேலையை பாருங்கன்னா சரி ஓகே அவர் வந்து ஐடென்டி வெளிப்படுத்த விரும்பல அப்படின்ட்டு போக திடீர்னு நம்ம வந்து ஹீரோ மேலே சந்தேகம் வந்து அவன் போய் பார்க்க ஹீரோ அந்த நேரத்தில் போடுவான் பாருங்க ஒரு நடிப்பு உடம்பு முடியாத மாதிரியே. சரி இதை பார்க்குற அந்த செகண்ட் லேடியே சரி உண்மையிலேயே உனக்கு உடம்பு தான் சரியில் போய் இன்ஜிலாம் ஹீரோவில் கண்டிப்பாக இவனாக இருக்குன்ட்டு போகுது தலைவன் அந்த அளவுக்கு அங்கே ஒரு நடிப்பு சீனை போடுவாங்க. ஸோ அதோட வந்து அந்த எபிசோடு வந்து அதோட முடியுது கைஸ். ஸோ அடுத்து 91வது எபிசோடுமே வந்து நான் அதில் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணேன். ஸோ அந்த செகண்ட் லேடி இருக்காங்களே அவங்களோட அக்கா பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹானியூனா ஜெய்மா அக்காவோட இளமையில் ஸோ நம்ம ஹீரோவோட சீனியர். ஸோ அதனால் தங்கச்சிக்காரி நான் தங்கச்சினே கொடுக்குறேன், அவங்க அக்காவை வந்து நான் ஹானியூன்னு கூப்பிட்டுக்கிறேன் கைஸ். ஸோ இந்த எபிசோடே பார்த்தீங்கன்னா வந்து ஹான் ஃபேமிலியோட ஹெட் குவார்ட்டர்ஸ்லாம் காட்டுறாங்க. ஸோ இந்த ஹாங் ஃபேமிலியோட யங் மாஸ்டர் ஹாங் சிங் என்ன சொல்லிட்டு இருக்காங்க கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க 2 பொண்ணையுமே எனக்கே கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு அவங்க அங்கிள்லாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. ஸோ பேட்ரிஷன் ஆனும் வந்து இருக்காரு, இந்த மாதிரி அங்கிள் ஹான் உங்களுக்கு நல்லா தெரியும் என் ஸ்ட்ரென்த்தை பற்றி, என்கிட்ட உங்கள் 2 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து 2 பேரும் நல்லா பார்த்துப்பேன். ஸோ ஃபேமிலி ஸ்ட்ரென்த்தையும் இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவேன், என் ஃபேமிலி வந்து உங்கள் ப்ரொடெக்ஷன் இருக்கும், நான் வந்து உங்கள் ஃபேமிலி வந்து ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவனை சொல்கிறான். ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீனியர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான், தேவையில்லாமல் எங்களை வந்து இப்படி கார்னர் பண்ணுறானே, இந்த நேரத்தில் இவனுங்க ஃபேமிலி பவராகனு யோசிச்சுக்கிட்டு இருக்க. டே உங்கள் கல்யாணம் விருப்பமே இல்லைனா விருப்பமே இல்லையா அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, நான் 2 எல்ட்ரா வந்து அமைச்சிருக்கேன், நான் தங்கச்சி வந்து இது பண்ணேன், தங்கச்சி யூவை வந்து கடத்துறதுக்காக 2 எல்ட்ரா வந்து அமைச்சிருக்கானா. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா 2 பேர் போயிட்டு இருக்க, தலைவனை கல்டிவேஷன் பண்ணிட்டு இருக்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பேஸ் சேனல்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகி தலைவனை கைவிட்டு போவேன். டீ இதெல்லாம் ஸ்பேஸ் சேனல்ஸ் தானே. ஸோ வந்து அன்எக்ஸ்பெக்டாக நான் வந்து இந்த ஸ்பேஸோட பவர் வந்து ஆப்டெயின் பண்ணியிருக்கேன் போல, என்னால் டெலிபோர்ட்டும் ஆக முடியும் போல அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இடத்துல வந்து சின்ன பொண்ணு செகண்டானு கேட்குது, இந்த மாதிரி நீங்கள் வந்து ரெக்கவர் ஆகிட்டீங்களா, நான் வந்து உங்களுக்கு செக் பண்ணலான்னு இருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு எப்படி ஹீரோ சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு அந்த அளவுக்கு நான் வீக்கானவும் இல்லை, நான் வந்து என்ன பார்த்துப்பேன், நான் சீக்கிரமாக இன்ஜுரி சீல் ஆகிடும், இனிவேஸ் உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னா அவங்களும் வந்து இருக்கட்டும் பரவாயில்ல செக் பண்ண ஆரம்பிக்க. இந்த பொண்ணு யோசிக்குது ஒருவேளை
மாஸ்டரை பற்றிலாம் தெரிய ஆரம்பிச்சிருமோ, மாஸ்டர் டியானை பற்றிலாம் அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பொண்ணு அந்த அளவுக்கு வந்து இல்லைங்க. ஸோ வந்து உங்கள் இன்ஜுரி வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது அப்படின்னு வச்சு யோசிக்குது. இவனோட இன்ஜுரி எப்படி இந்த அளவு ஸ்பீடாக ஹீல் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து இந்த பொண்ணுக்கே ஷாக்குங்க. ஸோ ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து சேஃபாக தான் இருக்கணும், பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தா திடீர்னு ஒரு அதிர்வு. என்னடான்னு பார்த்தா முன்னாடி கூட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. எவன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 எல்டர் கைஸ். ஸோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா வந்து ஃபயர் யூஸ் பண்ணுறான், அவன் பேர் வந்து ஹாங்லியா. இன்னொருத்த பார்த்தீங்கன்னா கொடி யூஸ் பண்ணுறான், அவன் பேர் வந்து ஆகுமோ. அவனோட சொல்லிட்டு இருக்காங்க, ஒரு மரியாதை செகண்ட் லேடி நீங்கள் வந்து என் கூட வந்துருங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வாய்ப்பே இல்லைடா, உன் கனவுல கூட நடக்காதரா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இந்த பொண்ணு அட்டாக் பண்ணிட்டு வர அவனுக்கு அசால்ட்டாக கொட்டி வந்து பிடிச்சிட்டு ரொம்ப கத்திட்டு இருக்காத. ஸோ நம்ம செங்குனா கத்துறாரு, டே இந்த மாதிரி லேடியை ப்ரொடெக்ட் பண்ணுறா எல்லாரோட அவங்க எல்லாரையும் வந்து அசால்ட்டாக அடிச்சு போகிறாங்க. ஸோ ஹீரோ தெரியுவங்க அடி வந்து உடனே வந்து ஒரு அட்டி 2 பேருக்கு வைக்க 2 பேரும் தெரிச்சிட்டு போய் விடானுங்க. ஸோ ஹீரோட என்ட்ரி இந்த இடத்துல கொடூரமாக இருக்கும். ஸோ உடனே வந்து நம்ம சின்ன பொண்ணை வந்து பிடிச்சிட்டு நிறுத்துறான். இதை பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இவர் தான் ஸ்ட்ராங் பண்ணி இவர் தான் மிஸ்டீரியஸ் பார்த்துன்னு சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு கேட்டுட்டு இருக்கானுங்க, நீ இந்த மாதிரி வெளியாளுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்கள் ஹாங் ஃபேமிலி பற்றி ஒன்று தெரியாது, ஒழுங்கு மாதிரி எப்போ ஓட்டுனா உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம்னா இல்லைனா என்னடா முட்டு வெளியே போங்கடா அப்படின்னு பாருங்க. அவனுக்கு டென்ஷன் ஆடி எவ்வளோ தைரியம் இருந்தால் அப்படியே பேசுவாடா அப்படி இருப்ப டென்ஷன் இருக்க. ஹீரோ அப்படியே பேசிட்டு இருக்க போறீங்களா, சண்டை போட போகிறோமா அப்படின்னு பேசிட்டு இருக்க. அவனுங்க பவர் கேதர் பண்ணி 2 பேரும் வந்து கம்பைன் பண்ணி ஒரு அட்டாக்கு. ஸோ ஃபயரையும் கொடியும் சேர்த்த மாதிரி வந்து ஒரு பவர் வந்து கேதர் பண்ணேன். அந்த ஃபியூஷனில் கொடிலாம் வந்து அங்கங்கே பறந்துடுறது கைஸ். அது ஃபுல்லாகவே நெருப்பானது. ஸோ தலைவனை பார்த்துட்டு ஃபியூஷன் இருக்குல்ல இதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்ட்டு அவன் ஃபயரை வந்து கொடுத்து வந்து அப்சர்வ் பண்ண ஆரம்பிப்பான் பாருங்க. இருக்கிற எல்லா ஃபயர் வரும். அவன் வந்து அந்த கம்பைனான எனர்ஜி 2ஆக பிரித்து ஓத்தி மாற்றி அமைச்சோட இவனுக்கு 2 பேர் ஷீல்டை திரிச்சிட்டு போய் உண்மையிலே ஸ்ட்ராங்காக இருக்கான். தப்பின்னு நினைக்க ஏன்ட்டு எங்கடா தப்பிக்கிறீங்கன்ட்டு அவன் பிடிச்சி வந்து இந்த மாதிரி இவனுக்கு வந்து பிடிச்சிட்டான். இவனுங்களை என்ன பண்ணுறத நீங்களே முடிவு பண்ணிக்க அப்படின்னு போட்டு அவன் வந்து போவான். இதை பார்த்துன்னு ரொம்ப நன்றி மாஸ்டர் வச்சு வச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இவனே வணக்க வைக்கிறான். இவன் உண்மையிலே இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கான், கண்டிப்பாக வந்து அவனை காப்பாற்றினது ரொம்ப நல்லது நமக்கு அப்படின்ற மாதிரி இந்த செகண்ட் லேட்டி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனை பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கான், நான் வந்து இந்த மாதிரி தண்டர் வந்து கல்டிவேட் பண்ணுறேன், என் ஸ்ட்ராங் பண்ணஸ் பற்றி தெரியும்னு பேசிகிட்டு இருக்கேன். டேய் எவ்வளோ நேரம் அப்படியே பண்ணிருப்பேன். நம்ம சீனியர் வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, ஒழுங்காக நான் வந்து கல்யாணம் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் வந்து என் தங்கச்சி விட்டுறேன்னா அதெல்லாம் முடியாது, எனக்கு வந்து தங்கச்சி வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் டென்ஷனில் இருக்காங்க. திடீர்னு ஒரு குரல், அப்பா நான் வீட்டுக்கு வந்துட்டு யாரான்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த சின்ன பொண்ணுங்க தங்கச்சி வந்து இந்த மாதிரி நான் வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன்னா அவங்க அக்காலாம் வந்து நீ வந்து நல்லா இருக்கே ஹர்ட் கேட்டால் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு வர வயலில் கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஆச்சு. இவனு யோசிக்கிறான், அந்த 2 எல்ட்ரு என்ன தான் பண்ணானுங்க, எங்கே தான் போனான்னு யோசிச்சுட்டு இருந்தா அந்த 2 பேரும் வந்து அடிச்சு போட்டு வச்சிருக்கானுங்க கைஸ். இவனுங்க இதை பார்க்குற இவனுக்கு வந்து இவங்கெல்லாம் குப்பான்னு நினச்சிக்கிட்டு சரி ஓகே நீங்கள் வந்து இப்போ என்ன சொல்ல வரீங்க, நான் ஒரு ஐடியா தரேன், இந்த காம்படிஷனில் வந்து நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா வந்து நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், அப்படி இல்லை நீங்கள் தோத்துட்டுனா 2 பேரும் கல்யாணம் பண்ணி ஊற்றுறேன், ஆனால் சோகம் என்னன்னா நீங்கள் தான் தொடர்ந்து 10 வருஷமாக தோத்துக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஸோ வந்து எல்லாரும் எடுக்கிறாங்க, கண்டிப்பாக அந்த காம்படிஷன் அவனுக்கு தான் அது. சரி ஓகே இந்த டைம் நானே கூட சண்டை போடுறேன்னு சீனியர் பண்ண ஒத்துக்க பார்க்கலாம் அடிச்சலும் உன்னை மேட்ச்சில் பார்த்துக்கிட்டா ஹீரோ கேட்பான் அந்த மாதிரி அவுட் சைடர்ஸ் கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது தான் நம்ம சீனியர் வந்து ஹீரோவே பார்க்குறாங்க. சியோ சார் நீங்களான்ட்டு வணங்க சீனியனுக்கே இந்தமாரி வந்து நீ யாருப்பான்னு கேட்டால் அவுட் சைடர்ஸ்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவன் கலந்துக்கிட்டோம் அப்படின்னு மாதிரி இவனை வந்து ஹீரோட பவரை பற்றி தெரியாமல் அசால்ட்டாக கலந்துக்கணும்னு சொல்லிடுறாங்க கைஸ். சொல்லிட்டு ஸோ வந்து 3 நாளில் மேட்ச் வச்சுக்கலாம் பார்க்குறான் அப்படின்ட்டு இந்த எல்டர்லாம் கூப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். ஹீரோ யோசிச்சு போகிறான், கண்டிப்பாக அந்த ஃபேமிலி நம்ம ஹெல்ப் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. ஹீரோடு கேட்குறாங்க நீங்கள் யார் எந்த விஷயமா இருந்தீங்கன்னா நான் அந்த மாதிரி பில் டவர் காம்படிஷனில் வந்து கலந்துக்காக வந்திருக்கேன்னா இப்போ வந்து என்னோட ஜூனியர் ஸோ அகாடமி டாப் 10ல் வந்து இவனுமே வந்து ஒருத்தன் ரொம்பவுமே பவர்ஃபுல்லான அப்படின்னு சொல்ல. ஸோ இந்த லீடர் வந்து நம்ம மாட்டேங்கிறாரு. சரி ஓகே அப்படின்னு பேசிகிட்டு இருக்க, நாளைக்கு வந்து நான் வந்து கண்டிப்பாக 3 நாள் அவன் கூட சண்டை போடுறேன், என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். உடனே வந்து ஹீரோ வந்து கேட்பான், ஸோ நான் வேணா உங்களுக்கு வேலை கலந்துக்கலாமா அப்படின்ற மாரி வந்து அவன் வந்து டேரெக்டாகவே கேட்டுடுறாங்க லீடர்கிட்ட, நான் வந்து உங்களுக்கு கலந்துக்கணும் வில்லிங்காக இருக்கேன் அப்படின்னா வந்து இந்த சின்ன பையனால் என்ன முடியும் அப்படின்ற மாரி வந்து எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன தான் டாப் 10ல் இருந்தாலும் உன்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த சின்ன பொண்ணு மட்டும் சொல்லிட்டு இருக்கு, கண்டிப்பாக அவர் மேலே வந்து எனக்கு வந்து ரொம்பவுமே நம்பிக்கை இருக்குது, அவருக்கு வந்து நான் ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்ற சின்ன பொண்ணு சொல்ல. நம்ம சீனியரும் அதான் சொல்கிறாங்க, இவனோட பவர் வந்து என்னோட அதிகம் தான் அப்படின்னா. லீடராக கேட்குறாரு, உண்மையிலேயே வந்து கலந்துக்கலாம் ஆனால் வந்து நமக்காக இவன் வந்து உயிரை விட்டுறக்கூடாது, ஏதாவது வந்து அவன் வந்து கொல்ல கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். ஸோ வந்து அங்கிள் சொல்கிறாரு எனக்கு மேலே நம்பிக்கை இல்லை, நான் வேணா ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், அதில் அவன் பாஸ் ஆகிட்டானா அது பண்ணலான்னா ஹீரோ வந்து டெஸ்ட்டுக்கு ஒத்துக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம அங்கிள் ஹாங்கும் ஸோ நம்ம ஹீரோவுக்கும் ஃபைட்டு. ஸோ ஹீரோவும் சொல்கிறான் இந்த மாதிரி நான் 10 மூளை உங்களை தோக்கடிக்கலாம் நான் தோறதாவதுன்னா பரவாயில்லடா எவ்வளோ ரூடாக பேசுகிறான் போடுறான் அவன் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ அங்கிளும் சொல்கிறாரு, ஸோ வந்து நம்ம 2 பேரும் ஃபேர் ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க உண்மையிலே அவன் தோக்க மாட்டா கவலைப்படாது அப்படின்ட்டு அக்கா தான் வச்சு பேசிக்கிட்டு இருக்க. அவர் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவரும் பார்த்தீங்கன்னா வந்து 9 டர்னிங் விண்டு ஸ்டெப்ஸ்ட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணி மாற்றி வந்து ஹீரோ அட்டாக் பண்ண தலைவனா அவன் வந்து லைட்னிங் ஸ்பீட் வச்சு தப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் பார்த்து உண்மையிலே அந்த ஸ்பீடுக்கு ஈக்குவல் பண்ணி தப்பிக்கிறான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, டே
நைன்த் ஃபார்மாக பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பவரை கேதர் பண்ணி அந்த மறைஞ்சிடறாரு. எங்கடா போனான்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க திடீர்னு ஹீரோ மேலே ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் இறங்கி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து சுற்றி ஒரு சுழல் மாதிரி கிரியேட் பண்ணுறாரு கைஸ். ஸோ வந்து எல்லா பக்கத்துலேருந்து அட்டாக்ஸ் வந்து வர்றதுக்காக ரெடியாக இருக்குது. ஸோ ஹீரோவும் தெளிவாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அந்த சுழலுக்குள்ளேருந்து அட்டாக் எல்லாம் வந்து ஹீரோ தொட வர தலைவன் அசால்ட்டாக வந்து அந்த ஸ்பேஸ் சேனல் அந்த ஸ்பேஸை வந்து ஓப்பன் பண்ணி வந்து உள்ளே போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பேஸ் டெக்னிக் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அசால்ட்டாக அதுக்குள்ளே உள்ளே போவோம். அந்த எல்லா அட்டாக் வந்து அப்படியே போயிடுச்சு. அவரும் அட்டாக் பண்ணி உண்மையிலே எங்கே போயிட்டான் அப்படின்னு அவரு தேடிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் எங்கே போயிட்டாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்கும்போது அவன் அசால்ட்டாக இன்னொரு இடத்துல ஸ்பேஸை பொழந்துட்டு உள்ள வருவான். உண்மையிலேயே எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கானான்னு அவரு சொல்கிறாரு. உண்மையிலேயே உன்னோட ஸ்ட்ரென்த் அன்பிலீவபுளாக இருக்கா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கேன். வந்து நான் 10 மூளை தோத்துட்டேன், நான் மன்னிச்சிருக்கேன், நான் தோத்துட்டேன்னா டேய் போதுண்டா நடிக்காதான்னு சொல்லிட்டு உண்மையிலேயே வந்து நான் தான் தோத்தேன், அவன் இன்னும் அட்டாக் பண்ண விட ஆரம்பிக்கணும்னா எனக்காக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு எல்லா கிளானுமே இந்த கிளானில் எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹீரோ கிட்ட. ஸோ ஹீரோவும் ஒத்துக்க அதோட வந்து இந்த எபிசோடு வந்து முடிஞ்சு கைஸ். இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ இதுக்கப்புறம் கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன சொல்கிறது சப்டைட்டில் மிஸ்டேக்கே வராது. ஏன்னா இப்போ எடுத்துகிட்டு சப்டைட்டில் வந்து ரொம்ப கரெக்டாகவே இருக்குது. நான் செக்மே பண்ணிட்டேன். நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த சப்டைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தலைவன் வந்து ஸ்பேஸ் பவர் வந்து அப்டேட் பண்ணிருப்பான். அதில் பார்த்தீங்கன்னா வந்து பவர் ஆஃப் ஹேரோட பவர் காற்றோட பவர் அப்டேட் பண்ணான்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க. இதை பார்த்த உடனே எனக்குலாம் வந்து டென்ஷன் ஆயிடுச்சு. அதனால தான் நான் அதை வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணி இப்போ கரெக்டானதாக எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறத வந்து கொடுத்துட்டு போங்க கமெண்ட். ஓகே லைக் பண்ணால் லைக் போடுங்க. பை 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 பை.